ஸோ ஒரு 4 கண்டக்டர் I1 I2 I3 I4 ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னா நமக்கு டோட்டல் கரண்ட் 0 அப்படின்னு. பட் நீங்க என்ன பண்ணலாம்னா the total current incoming current is equal to outgoing current எழுதுங்க. incoming currentனா I1 I2 incoming. So I1 plus I2 is equal to I3 plus I4. இது ஆல்வேஸ் ட்ரூ. இது எவ்வளோ கரண்ட் உள்ள வருதோ அவ்வளோ கரண்ட் வெளில போயிடும். ஸோ இப்போ நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா I1 plus I2 plus minus I3 plus minus I4 is equal to 0 போடலாம். That is algebraic sum of all the currents at any junction is 0. இதுதான் simplest form of KCL. ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க, நீங்க அப்புறம் கால் பண்ணுங்க. அடுத்து வந்து KVL. KVLோட simplest ஃபார்ம் பாருங்க. ஸோ நான் ஒரு சர்க்யூட் இப்படி வரைஞ்சிருக்கேன். காம்ப்ளெக்ஸான சர்க்யூட்லாம் பண்ண போறேன். எக்ஸாம்ல நிச்சயமா ஒரு சம் இது மாதிரி ஏபி சி இந்த பாயிண்ட் டின்னு வச்சுக்கிறேன், இந்த பாயிண்ட் இன்னு வச்சுக்கிறேன். அண்ட் இதுல போற கரண்ட் வந்து I4. இது வந்து E1. இது வந்து I1. And then I2. And then இங்க ஒரு ரெசிஸ்டர் இருக்கு R3 R4. ஓகே கவனிங்க, இந்த பேட்டரி வந்து நான் E2ன்னு வச்சுக்கிறேன். இதை E1 வச்சுக்கிறேன் IMF, இதை E2ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இது வந்து R1. கவனிங்க, இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்யறேன்னா அந்த ஏக்கும் பிக்கும் உள்ள ஒரு பொட்டன்ஷியல் ட்ராப் கண்டுபிடிக்கணும், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். நம்மளுக்கு தெரியும் சைன் கன்வென்ஷன், கரண்டோட டைரக்ஷன்ல போனா பாசிட்டிவ், ஆப்போசிட்ல போனா நெகட்டிவ், நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போனா பேட்டரியில நெகட்டிவ், பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போனா பாசிட்டிவ். இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நான் என்ன பண்ண பாருங்க, VA மைனஸ் VB என்னது I1 R1ல I1 R1, VB மைனஸ் VC என்னது இந்த ரெசிஸ்டர் வந்து நம்ம R2ன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ என்னது I2 R2. VC மைனஸ் VD போறோம் பாருங்க, VC மைனஸ் VD என்னது மைனஸ் E1. அண்ட் தென் இதுல போற கரண்ட் வந்து I2. ஸோ அப்போ VD மைனஸ் VE என்னது I2 R3. And then VE minus VF என்னது ஆப்போசிட்ல போறோம், மைனஸ் I4 R4. அப்புறம் லாஸ்ட் VF மைனஸ் VA என்னது
E2. கரெக்டா? இதுல டவுட் இருக்கா இருக்குது? இப்போ எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணுங்க. என்ன வரும் பாருங்க. VA, VA cancel. VB minus VB plus VB cancel. Plus minus VC plus VC cancel. VD, VD cancel. VE, VE cancel. VF, VF cancel. Everything cancelled. So 0. இந்த பக்கம் என்னது? I1 R1 plus I2 R2 minus E1 plus I2 R3 minus I4 R4 plus E2. That is the total potential in the circuit is 0. This algebraic sum of all the potential in the circuit is 0. இதான் வந்து என்னது? Kirchhoff's voltage law. நீங்க இந்த மெத்தட ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லா சமயம் ஈஸியா பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் பாருங்க. Find the equivalent resistance in the circuit. Okay, equivalent resistance சொன்னா நெக்ஸ்ட் ஒரு சர்க்யூட் இப்படி இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் I போகுது. இந்த கரண்ட் என்னது? இது I1 வச்சுக்கலாம், இது I2 வச்சுக்கலாம். இது R1, இது R2. ஓகே, இப்படி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் I1 அண்ட் I2 கேட்குறாங்க. இப்படி ஒரு சர்க்யூட் இருந்தால் எப்படி நீங்கள் I1 I2 கண்டுபிடிப்பீங்க? அதுக்கு என்ன ஃபார்முலா? ஸோ நான் என்ன சொல்றேன்னா 2 பாயிண்ட் எடுத்துக்க போகிறேன். இங்கே ஒரு பாயிண்ட் A, இந்த பாயிண்ட் வந்து B. நீங்கள் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்வளோ கரண்ட் உள்ளே வந்துச்சோ அந்த கரண்ட் தான் வெளில போகும். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் படித்தோம். இந்த கரண்ட் தான் உள்ளே வந்துச்சு. ஸோ வெளில போகிற கரண்ட்டும் கண்டிப்பாக I தான். இப்போ நான் என்ன செய்றேன்னா VA மைனஸ் VB. இப்போ நான் பண்ண அதே மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன் பாருங்க. VA மைனஸ் VB. ஸோ ஏலேருந்து பிக்கு எப்படி போகலாம்? 2 வழி இருக்கு. இப்படி மேல் பக்கம் போகலாம், இல்லை இந்த கீழ் வழியாக போகலாம். ஸோ மேல் பக்கம் போனால் என்ன ஆகும்னா I1 R1. இதே நீங்கள் வந்து VB VA மைனஸ் VB வந்து கீழே இருக்க சர்க்யூட் வழியாக போனீங்கன்னா என்னது? கரண்டோட டைரக்ஷன்ல போறீங்க, I2 R2. ஸோ ரெண்டுமே ஈக்குவல். அதனால I1 R1 is equal to I2 R2. ஸோ அப்போ I1 by I2 என்னது? R1 by R2. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? I1க்கு பதிலாக R1 போடலாம். ஏன்னா I1க்கு நேரம் R1 இருக்கு. I2க்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா R2 போடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நான் என்ன செய்றேன்னா இந்த I1 by I2 இருக்குல்ல, அந்த ரேஷியோல I1 ஒரு I1 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். I1 plus I2. இப்போ கவனிங்க, I1க்கு பதிலாக நீங்க என்ன போடலாம்? R1 போடலாமா? R1. I1க்கு பதிலாக R1 போட்டுருவீங்க. I2க்கு பதிலாக என்ன போடலாம்? R2 போடலாம். பட் எனக்கு தெரியும் I1 plus I2 என்ன அப்படின்னு. அது வந்து I. R1 by R1 plus R2. இப்போ நீங்க I1 ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். என்ன ஃபார்முலா? R1 by R1 plus R2 into I. இதான் ஃபார்முலா டு ஃபைண்ட் I1. இம்பார்ட்டன்ட். சிமிலர்லி நீங்க I2 கண்டுபிடிக்கலாம். I2 வந்து R2 by மேல R2 போகணும், அவ்வளவுதான். R1 plus R2 into I. இதான் ஃபார்முலா டு ஃபைண்ட் I2. பாருங்க, சிம்பிள். இது டைம் தரேன், காப்பி பண்ண சீக்கிரம் காப்பி பண்ணுங்க. ஓகே,
நெக்ஸ்ட் நம்மளுக்கு தெரியும் வீட் ஸ்டோன் பிரிட்ஜ் ஒரு சிம்பிள் சர்க்யூட், அது நமக்கு தெரியும் அதை எப்படி ப்ரூவ் பண்ணணும்னு. பட் நான் இதை வந்து கொஞ்சம் ஈஸியாக பண்ணுறேன். ஸோ சர்க்யூட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. ஆக்சுவலாக நான் வீட் ஸ்டோன் பிரிட்ஜ் பண்ணல, அது மாதிரி ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஒரு கேலோமீட்டர் இருக்கு. ஸோ R1, R2, R3, R4 அந்த நீங்கள் நான் வந்து பேட்டரி கனெக்ட் பண்ணிருக்கேன். ஸோ நம்மளுக்கு தெரியும் இது வீட் ஸ்டோன் பிரிட்ஜ் தான் அப்படின்னு. ஸோ இதில் என்ன பண்ணணும், நான் ஒரு கரண்ட் அசியூம் பண்ணிக்கிறேன். இந்த கரண்ட் வந்து I, இந்த கரண்ட் வந்து I1, இந்த கரண்ட் வந்து I2. அந்த பேலன்ஸ்டு கண்டிஷன் நம்மளுக்கு தெரியும். அது இந்த கேலோமீட்டர் வழியாக கரண்டே போகலன்னா என்ன ஆகும் அப்படின்றது சிடின்னு வச்சுக்கலாம். ஸோ galvanometer, if the galvanometer showed zero deflection, no meter shows zero deflection. நம்மளுக்கு தெரியும் இதே கரண்ட் I1 தான் இதுலயும் போகும், இதே கரண்ட் I2 தான் இதுலயும் போகும். ஓகே, ஸோ இது வழியா கரண்ட் போகலன்னா, கேலோமீட்டர் வழியா கரண்ட் போகலன்னா என்ன அர்த்தம்னா பொட்டன்ஷியல் அட் C இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் அட் Dன்னு அர்த்தம். பொட்டன்ஷியல் அட் C இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் அட் D அப்படின்னு அர்த்தம். அண்ட் தென் இந்த பாயிண்ட் நான் ஏன்னு வச்சுக்கிறேன், இந்த பாயிண்ட் பின்னு வச்சுக்கிறேன். கவனிங்க, இம்பார்ட்டன்ட் இருக்கும். இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா VA மைனஸ் VC எடுக்கலாம். பாருங்களேன், VA மைனஸ் VC என்னது, நான் இப்போ ஏற்கனவே யூஸ் பண்ண அந்த மெத்தடை யூஸ் பண்ணேன். VA மைனஸ் VC I1 R1. நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா VC மைனஸ் VB எழுதுங்க. VC மைனஸ் VB அது என்னது I1 R2, I1 R2. இப்போ நான் இது ரெண்டையும் டிவைட் பண்றேன். ஸோ VA மைனஸ் VC by VC மைனஸ் VB. அப்போ என்ன வரும்னா I1 R1 by I1 R2. ஸோ I1 அடிச்சிடலாம். அப்போ என்ன வரும்னா R1 by R2ன்னு வரும். இது VA மைனஸ் VC, VC மைனஸ் VB. அதே மாதிரி இந்த கீழே இருக்க சர்க்யூட் வழியா போங்க. இப்போ சேம் நான் VA மைனஸ் VD கண்டுபிடிக்கிறேன். VA மைனஸ் VD, VA மைனஸ் VD என்னது I2 R3. அதே மாதிரி VD மைனஸ் VB இது என்னன்னு பார்த்தீங்கன்னா I2 R4. இதையும் டிவைட் பண்ணிடுங்க. அப்போ என்ன வரும்னா R3 by R4 வரும். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், we know that VC is equal to VD. இந்த கண்டிஷனை சப்ஸ்டிட் பண்ணுங்க. எங்கெல்லாம் VC இருக்கோ அங்க VD போடுங்க. இங்க பாருங்க, எங்க VD இருக்கா, VC போடுறேன். இங்கேயும் VD இருக்கு, VC போடுறேன். அப்போ என்ன வந்து ஈக்குவேஷன் VA மைனஸ் VC by VC மைனஸ் VB இஸ் ஈக்குவல் ஆனது R3 by R4. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் தான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷனையும் பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா இருக்கு. therefore right hand sides are equal. R1 by R2 is equal to R2 R3 by R4. இதான் வந்து என்னது பேலன்ஸ்டு கண்டிஷன் in Wheatstone's bridge. Simple.
ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு சம் போடலாம் இப்போ. இது கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல ஒரு ரெஸ்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது 12 ஓம் 12 ஓம் 12 ஓம் 12 ஓம். இது 3 வோல்ட். கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த கரண்ட் சப்ளைடு பை த பேட்டரின்னு கேட்குறாங்க. ஐ கேட்குறாங்க. பேட்டரியிலேருந்து போகிற கரண்ட் தான் ஐ. இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்கள் வந்து I1 I2 அப்படிலாம் ஸ்ப்ளிட் பண்ணி போடாமல் ரெசிஸ்டர் சீரிஸ் பேரலில் போடுங்க. நீங்கள் பாருங்கள், இந்த லாஸ்ட் இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி வருது. இந்த மாதிரி ஒரு சில தொடர்ந்து வருது. லேடர் சர்க்யூட் நம்ம சொல்லுவோம். இந்த லாஸ்ட் இருக்க 12 இந்த 12 ஆக்சுவலாக பேரலாக இருக்குது. எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்துச்சுன்னா லாஸ்ட் இருக்கிறத பாருங்க, இது பேரலாக இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் பேரல் போடுங்க. ஸோ ஆர்பி இஸ் ஈக்குவல் டு என்னது, R1 R2 by R1 plus R2. ஸோ 12 into 12 by 24 6 ஓம். இப்போ இந்த சர்க்யூட்டை பாருங்க. இந்த சர்க்யூட்ல நான் 3 வோல்ட்டை நான் கீழே வரைஞ்சிக்கிறேன். இதுக்கு மேலே வந்து ஒரு 12 வோல்ட்டு, இங்கே ஒரு 12 வோல்ட்டு, இப்போ ரெண்டையும் சேர்த்து 6 வோல்ட். அப்போ இது என்ன சர்க்யூட்? பேரலில் இருக்கு. 12 ஓம் 12 ஓம் 6 ஓம். ஏன்னா இது 3 வோல்ட் பேட்டரி. இப்போ பேரலல் போடுங்க. 1 by RP is equal to 1 by 12 plus 1 by 12 plus 1 by 6. RP is equal to 12 எடுத்துருங்க LCM. So 1 plus 1 plus 2 4 by 12 1 by RP. So RP is equal to 12 by 4, that is 3 ohm. எனக்கு தேவை கரண்ட் தான். கரண்ட் வந்து V by R தான் ஃபார்முலா. ஸோ V வந்து 3 by 3 which is equal to 1 ampere தான் கரண்ட். சிம்பிள், ஈஸியாக பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்கிட்ட ஒரு சர்க்யூட் இருக்கு. இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் பி. ஸோ சி டி இ எஃப்னு வச்சுக்கலாம். 3 ஓம் 6 ஓம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கு. என்ன கொஸ்டின்ல கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, பாருங்களா, ஃபர்ஸ்ட் இது ரெண்டும் சீரீஸ்ல இருக்கு. தென் சீரீஸ்ல வந்ததுக்கு அப்புறமா இது கூட நீங்க பேரலல் போகணும். இப்போ என்ன ஆகும்? ஸோ 3 + 3 6. இது ஆர்பி கண்டுபிடிக்கணும். ஆர்பி இஸ் ஈக்குவல் டு 6 into 6 by 6 plus 6.
36/12 3. ஸோ இந்த என்டையர் இதோடது வந்து 3 ஓம் 3 ஓம் ஆயிடுச்சு. அகைன் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மீட்டிங் 10 மினிட்ஸில் முடிஞ்சிடும். அதனால் திருப்பி நீங்கள் இதில் லாகின் பண்ணுங்கள், இது உள்ளே வாங்க. அகைன் நீங்கள் என்ன பண்ணால் இதுவும் சீரீஸில் இருக்குது. அப்புறம் இது கூட பேரல் போடுவீங்களா, அப்போ என்ன இது ஃபுல்லாக சேர்த்து 3 அகைன். ஸோ இது திருப்பி அகைன் 3 அகைன். பட் இது வந்து 3 கிடையாது, இது பாருங்கள் 3 + 3 6. 6க்கும் 3க்கும் பேரல் பண்ணணும் நீங்கள். ஸோ ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பி இஸ் ஈக்குவல் டு 1/RP இஸ் ஈக்குவல் டு 1/6 + 1/3. ஸோ 1 + 2 3/6. ஸோ ஆர்பி என்னது இப்போ 6/3 which is equal to ஓம். இது ஆன்சர். பாருங்க எவ்வளோ சிம்பிளாக இருக்கும். சர்க்யூட் பெருசாக இருக்கு, பட் ஃபைனல் ஆன்சர் ரொம்ப சிம்பிள். சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட் நான் ஏன்னு வச்சுக்கிறேன், இந்த பாயிண்ட் நான் பின்னு வச்சுக்கிறேன். ஸோ என்னன்னா 10 ஓம் 5 ஓம் 5 ஓம் 5 ஓம் 10 ஓம். இது பார்க்கறது வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் மாதிரி இருக்குல்ல, ஆனால் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் கிடையாது. ஏன்னா 10/5 இஸ் நாட் ஈக்குவல் டு 5/10. ஸோ வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் கிடையாது. நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி கண்டுபிடிக்கணும். எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் இதான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் எப்படி பண்ணுறேன் பாருங்க, நம்ம வந்து சில பாயிண்ட்ஸ்லாம் முன்னாடியே சொன்னோம், அதை ஃபாலோ பண்ணுறேன். அதாவது எவ்வளோ கரண்ட் உள்ளே வந்துச்சோ அவ்வளோ கரண்ட் தான் வெளில போகும். ஸோ இதில் உள்ள ஒரு கரண்ட் வந்து ஐன்னு வச்சுக்கிறேன், அதே கரண்ட் தான் இங்கே வெளில போகும். ஸோ இந்த ஐ வந்து உள்ளே வரும்போது என்னச்சுன்னா இங்கே I1 ஆகிடும். இங்கே ரிமைனிங் கரண்ட் போகுமா, I - I1. அண்ட் தென் இந்த சைடில் இதை கிராஸ் பண்ணி வரப்போகுது. இந்த பாயிண்ட் நான் சின்னு வச்சுக்கிறேன், இந்த பாயிண்ட் டின்னு வச்சுக்கிறேன். ஸோ இது ஐனா இப்போ ஐன்றது ஆக்சுவலாக காம்பினேஷன் ஆஃப் வாட், I1 + I1 - I1 தானே. அப்போ இது I1னா கண்டிப்பா, இது ஐனா கண்டிப்பா இதுவும் இது ரெண்டா தான் இருக்க முடியும். ஸோ ஒன்ல வந்து I1 வரும், இன்னொன்னுல வந்து I - I1 வரும். ஸோ எதுல I1 வரும், எதுல I1 வரும்னா பாருங்க நான் எப்படி சொல்றேன் பாருங்க. இந்த இடத்துல 10 ஓம் ரெசிஸ்டர்ல என்ன கரண்ட் போச்சு, I1 தானே போச்சு. அப்போ இங்கேயும் 10 ஓம் ரெசிஸ்டர்ல I1 தான் போகும், I1. இங்க 5 ஓம் ரெசிஸ்டர் வழியா என்ன போச்சு, I - I1. கண்டிப்பா ஒன்னு வந்து I1, இன்னொன்று வந்து I - I1 தான். ஸோ 5 ஓம்ல யார் போனா, 5 ஓம்ல வந்து I - I1 தான் போச்சு. ஸோ இது வழியா யார் போனா I - I1 தான் போகுது. புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அப்போ இது வழியா என்ன கரண்ட் போகும், இப்போ இந்த இடத்துல ஸ்பிட் ஆகுது கரண்ட். ஸோ நீங்க இந்த I1யும் இதையும் ஆட் பண்ணீங்கன்னா இது, அதாவது நமக்கு தெரியும் கிர்ச்சாஃப் KCL என்னன்னு. I1 is equal to இந்த வேல்யூ x, இந்த வேல்யூ x plus I - I1 தானே. அப்போ x என்னது 2I1 - I. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து என்னன்னா 2I1 - I. 2I1 - I. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கா டவுட்னா கேளுங்க. அகைன் ஒரு சொல்றேன்,
இது வழியாக வர கரண்ட் ஐ, அப்போனா வெளில போகிற கரண்ட்டும் ஐ தான். ஸோ இது வந்து ஸ்பிளிட் ஆயிடுச்சு I1, மிச்சம் வந்துடுது I மைனஸ் I1. ஸோ I1ம் I1 மைனஸ் I1 I மைனஸ் I1 சேர்ந்தாதான் ஆக்சுவலாக என்னன்னா ஐ. ஸோ இது ரெண்டும் சேரணும். அப்போனா இங்கே ஐனா கண்டிப்பாக இங்கேயும் அது ரெண்டு தான் சேரப்போகுது. இந்த சர்க்கியூலும் இந்த சர்க்கியூலும் அது ரெண்டு தான் சேரப்போகுது. பட் எங்கே I1 வரணும் அப்படின்னா இங்கே 10 ஓம் வழியாக I1 போகுது, அதனால இங்கேயும் 10 ஓம் வழியாக I1 போகுது. ஏன்னா இங்கேயும் 10.5 தான் இருக்குது, இங்கேயும் 10.5 தான் இருக்குது. இங்கே 5 ஓம் வழியாக I மைனஸ் I1 போகுது, அதனால 5 ஓம் வழியாக I மைனஸ் I1 தான் போகுது. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா I வந்துடும் எனக்கு. பட் ஆனால் இந்த சின்ற பாயிண்ட்ல வந்து ஸ்பிளிட் ஆகுது இந்த I1 கரண்ட். அதில் I மைனஸ் I1 இங்கே போச்சுன்னா மிச்ச கரண்ட் இது வழியாக போகும். சரி, இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன செய்ய போறேன்னா, எனக்கு எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் தான் வேணும். நான் சொல்லிக் கொடுத்த இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, VA ல இருந்து VB போங்க. ஏன்னா நான் அது ரெண்டுக்கு நடுவில் தான் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஸோ ரெண்டு வழியா போறேன் நான். ஒன்று வந்து இந்த மேலே வழி AC, அப்படியே B மேலே வழியா இந்த வழியா போறேன். ஸோ என்ன ஆகும்னா VA மைனஸ் VC பிளஸ் VC மைனஸ் VB இப்படி ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் அதை. ஸோ VA மைனஸ் VCனா VAக்கும் ஏக்கும் சிக்னல் பொட்டன்ஷியல் ட்ராப் வந்து 10I1 இங்க என்ன பொட்டன்ஷியல் ட்ராப் 5 into I minus I1. ஓகே, ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும்னா 10I1 plus 5I minus 5I1, so which is equal to என்ன 5I plus 5I1 5I plus 5I1. நான் ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறேன். இதே மாதிரி நான் வந்து VA மைனஸ் VB, ஆனால் இப்போ நான் எந்த சைடில் போகிறேன்னா இப்போ பாருங்க, ஏலேருந்து சிக்கு வந்து அப்புறம் டிக்கு வந்து அப்புறம் பிக்கு போகிறேன். வேற ரூட்ல நீங்க போனீங்கன்னா சிம்மட்ரியா இருக்கு, அதனால நீங்க அப்படி இப்போ மேலே போன மாதிரி கீழே போனீங்கன்னா 0 ஆயிடும். ஏன்னா ஒரே லென்த் இருக்கு மாதிரி போகாதீங்க, வேற லென்த் இருக்கு மாதிரி போங்க. இப்போ பாருங்க VA மைனஸ் VB பண்ற பாருங்க. VA இருந்து VC போறோம் ஃபர்ஸ்ட், அதாவது VA மைனஸ் VC பிளஸ் VC மைனஸ் VD பிளஸ் VD மைனஸ் VB. ஸோ VA மைனஸ் VC என்னது 10I1, VC மைனஸ் VD என்னது 5 into 2I1 minus I plus 10 into I1. அவ்வளோதான். ஸோ என்ன வரும் அப்படின்னா 20I1 5 2 10 இல்லை, ஸோ 10I1 minus 5I which is 30I1 minus 5I. இப்போ நான் ரெண்டையும் சால்வ் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த பக்கமும் எனக்கு பார்த்தீங்கன்னா VA மைனஸ் VB தான், இது ஈக்குவேஷன் 2. ஸோ ஈக்குவேஷன் 1 and 2 நான் எப்படி சால்வ் பண்ண போகிறேன்னா, ஈக்குவேஷன் 1ல் நீங்கள் பாருங்கள், இங்கே 5I1 இருக்கு, இங்கே 30I1 இருக்கு. நான் அதனால் இது 6ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், இதை 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்.